ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மாட்சிமை பொருந்தினவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த. உம்முடைய கிருபை மாறாதது ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் மாறாதது ஆண்டவரே, உம்முடைய தயவு மாறாதது ஏசப்பா, உம்முடைய வல்லமை மாறாதது ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஏசப்பா. நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கு மேலான எங்கள் நல்ல தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆவியானவரே நீ பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாய் ஸ்தோத்திரங்களினால் நிரப்பட்டுமே, துதிகளினால் நிரப்பட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் கொடுத்த தெய்வத்தை ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவே நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயர்ந்தவரே, சிறந்தவரே, பரிசுத்தரே, பரிகாரியே, மகத்துவம் உள்ளவரே, மாட்சிமை பொருந்தினவரே, எல்லாவற்றுக்கும் மேலான எங்கள் நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரதல சதர வரிதநாதனதல வரிதநாதனதனதனாதன சதரதலம். நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சதரதர வரிதநாதனதனதன வரிதன. Jesus, hallelujah. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே. ஊற்று தண்ணீர் ஜீவனாதி, ஊற்று தண்ணீர் ஜீவனாதி. ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவி மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே மழையாக பொழியும் ஆவியே.
பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நேரத்திற்கு அப்படி சமத்தில் வருகிறோம். அப்படி சமத்தில் உண்மை மகிமைப்படுத்தும்படியாக, உண்மை ஆராதிக்கும்படியாக நீர் எங்களை கூட்டி சேர்த்த உடைய மேலான தயவை உமக்கு நன்றி செலுத்துகின்ற ஜெபத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக. தடைகளை மாற்றி போடுகிற கர்த்தர் உடைய மத்தியில் நீர் உலாவுகிற உடைய மேலான தயவை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர்களை முழுவதுமாய் நீர் ஆட்கொண்டு நடத்துவீராக ஆண்டவரே. படல் ஆராதனை ஆசீர்வதி, உடைய வார்த்தைகளை ஆசீர்வதி, எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய உள்ளங்களை நீர் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி போடுகிற பரிசுத்த ஆவியானவர் உடைய மத்தியிலே உலாவுகிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. சில பாடல்களை பாடி என்னுடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரியும் இந்த பாடல், எந்த நுள்ளம் புது கவியாலே போங்க இயேசுவை பாடிடுவேன் என்கிற பாடல். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி அவனுடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். அவரை துதிக்கு பாத்திரராக இருந்து நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறான் தேவனை சேர்ந்து பாடி என்னுடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த நம் புது கவியாலே பூங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. ஓ அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. நித்தனை கிருபை நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டார், நித்தனை கிருபைகள் சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தன என்றும் சுகபலன் அளித்தார். சொந்தமாக ஒளிந்தனக்கும் சுகபலன் அளித்தார். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. ஓ அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடுவே. நித்தனை கிருபைகள் நித்த நாடுவே, நித்த கிருபைகள் நித்தமும் அருளி அர்த்தனை கொண்டாடு. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே, சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தார். கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் மேல் கிருபையும் பொழிந்தாரே, கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் மேல் கிருபையும் பொழிந்தார். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலா அல்லேலூயா துதி, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் கர்த்தரை கொண்டாடு. ஓ எத்தனை கர்த்தரை கொண்டாடு. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே,
கால பெருகிடனே நாளும் தாம் தஞ்சமையா அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி ஓ அல்லேலூயா துதி எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். ஓ அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்ன இயேசுவை பாடிடுவேன். நித்தனை நித்தமும் அருளிய கர்த்தரை ஓ இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அண்ணலாம் இயேசு பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாமே சுவை பாடிடுவேன். நித்த இருமைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் ஓ ஆமே நித்தனை இருமைகள் அருளிய கர்த்தனை கொண்டார். இத்தனை கிருபைகள் இத்தனை கிருபைகள் அருளிய கர்த்தனை நித்தனை நித்தமும் அருளிய கொண்டாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அப்படி நீதியும் வலது கருத்தினால் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். தேவனை ஒரு பாடலை கூட பாடி அவனுடைய நாம ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் என்கிற பாடல் எல்லாருக்கு தெரியும். இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி அவனுடைய நாமத்தை நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஓ வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவான். நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவான். கர்த்தரே என்பன எதற்குமே அஞ்சிடே. ஓ கர்த்தரே ஆமென் எதற்குமே அஞ்சி
ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் ஜெயம் கொடு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கு ராஜா ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை எஸ் படுத்துவார். ஜெயம் கொடுத்து எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்து தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை உருக்கம் நம்மை காப்பவர், உறங்குவதில்லையே. நம்மை நம்மை காப்பவர் இல்லையே. ஜெயம் கொடு இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை எஸ் ஆமே படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த
துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஷபலா கரபரதனா தலரனா. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்த துனியா. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே, நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறவரே, நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்குவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் நம்பிக்கையின் தெய்வமே, நன்மைகளை தருகிறவரே, பலத்தினால் இடை கட்டுகிறவரே, உம்மை உயர்த்துகிறோம். ரவலவ சந்தரிதநாதர பலபூடுதரிதநாதராதலவரிதநாதரா ஸ்ரீதரிதநாதர பலவோ. நீர் பெரியவர் நீ பெரியவர் நீ பெரியவர் நீ பெரியவர். எங்களோடு கூட இருக்கிறவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக முழங்கால் படி சொல்ல முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே உலாவுகிறவராய் அசைவாடுகிறவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உடைந்த உள்ளங்களை தேற்றுகிறவர், அவருடைய பலத்தினால் நம்மை இடைக்கட்டுகிற கர்த்தர் நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் அசைவாடுகிறவராய் இருக்கிறாரே. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக எல்லாருக்கும் தெரியும் இந்த பாடல். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர்ங்கிற பாடல் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர், ஆமென் மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர். இயேசு 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 அவரேசு இயேசு இயேசு. சேனைகளி கர்த்தன மகிமையின் ராஜா இன்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. சேனைகளி கர்த்தன மகிமையின் ராஜா இன்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. ஆமென் இம்மட்டும் இனிமேலும் எந்தனே. ஆமென் இம்மட்டும் இனிமேலும் எந்த. ஆமென் என்னுடையவர் என்ன. ஓ என்னுடையவர் என் ஆத்மனேசரே. அழகானவர் அருமையானவர் அழகானவர் மகிமையானவர். ஓ ஜீசஸ். அவரேசு இயேசு இயேசு அவரேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தெற்றி காத்திடும் ஆயுமான். ஆமென். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தெற்றி காத்திடும் ஆயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. ஆமென். என்னுடையவர் நேச கர்த்தரே. என் நேச கர்த்தரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். ஆமென். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர் மீட்பரானவர். அவரேசு இயேசு இயேசு அவரேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாமே. ஆமென். ஹல்லேலூயா. நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டா. பாசத்தே நல்லைதான் இசுராஜா, பாசத்தே நல்லைதான் இசுராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். ஓ என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர் அருமையா இனிமையானவர். ஆமென். அழகானவர் அருமையானவர்
மகிமையானவரே. எஸ் தீபனான உரஷவல கரதலனோ அவரே இயேசு 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 அவரே இயேசு இயேசு. ஓ கல்வாரி மேட்டிலே கொல்கனாவிலே என்னை மீட்டா கல்வாரி மேட்டிலே கொல்கனாவிலே ரத்தம் சிந்தியே என்னை ஆமே கல்வாரி மேட்டிலே ஆமே ஷரவலரன கல்வாரி மேட்டிலே சுந்தரதனபோரிதனரதனா கல்வாரி மேட்டிலே எங்களை மீட்டெடுத்தவரே, உம்முடைய இரத்தத்தினால மீட்டெடுத்தவரே இயேசுவே. ததரவா சந்தரிதனதலபோ ரிதனதனதலபோ. ஓ நீ பெரியவன், நீ பெரியவன், நீ பெரியவன், நீ பெரியவன், நீ பெரியவன். நீ ஆவியானுடைய பலன் இந்த பிள்ளைகளை இடை கட்டுவதாக. ஆவியானுடைய பலன் இந்த பிள்ளைகளை இடை கட்டுவதாக. இந்த ரத்தம் பூசப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால இடை கட்டுவீராக. ரபலபா ஷதரபல தரப ரிதனதலபோ ரிதராதரபல போர்தரப ரிதனாதரா ஷந்தரிதனாதரபலவோ அவருடைய ரிதனாதரபா ஷந்தரிதனாதரபல போர்தரப ரிதனாதரபலவோ. மகத்துவம் 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 மகத்துவம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர். ஷவலபா ரிதனதலவோ. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ரிதரபா ஷந்தரிதனாதரபலவோ. பலத்தினால் இடை கட்டுகிறவ, சத்துவத்தினால் நிரப்புகிற கர்த்தர். ஓ ஹalleluya. பலத்தினால் பலத்தினால் உம்முடைய பலத்தினால் உம்முடைய பலத்தினாலே ரிதரபா ஷிதரிதனாதரபலவோ அவருடைய ரிதனாதரபா ஷந்தரிதனாதரபல அவருடைய ரிதனாதரா ஷந்தரிதனாதரபலவோ. மகத்துவம் மகத்துவம் மகத்துவம். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பலத்தினால் இடை கட்டுகிற கர்த்தர், சத்துவத்தினால் நிரப்புகிறவர். ஹalleluya hallelujah hallelujah. ஒரபலதரபா ஷந்தரிதனாதரபலவோ ரதலபா ஷந்தரதனா. நீ பெரியவர். ஹalleluya hallelujah. ரகலதரபா ஷந்தரதனா பரிதனாதலா ஒரதலபா ஷந்தரபலதரிதனாதரபா ரிதனாமனவை சுபிநாமத்தினாலே சுபிநாமத்தினாலே சுபிநாமத்தினாலே. கர்த்தருடைய ஆவியானுடைய பலன். ஒரபலதரபா ஷதரதலதரதரபா ரிதனாதரபா. ஓ ஹalleluya hallelujah hallelujah. ஓ எங்கள் கண்மலையும் கோட்டையுமானவரே, ஹalleluya. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பெரியவர் இயேசுவே. ரதலபா ஷதரதனா. சர்வ நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக. ஹalleluya. தேவன் நம்முடைய மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறார், அசைவாடுகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக. நீ பெரியவர் ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹalleluya hallelujah. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் காண்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க கூட இருக்கிற தெய்வம் நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை தருகிறவர் நீர் ஆண்டவரே. ஹalleluya. இருதயத்தில் வியாகுலத்தோடு கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் இன்னைக்கு வந்திருக்கலாம். அவருடைய சமூகத்தில் நம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர்களாக ஆண்டவரே. உடைய வியாகுலங்களை மாற்றுகிறவர் நீர் மாத்திருந்த ஆண்டவரே. நீ ஷாலோமாய் இருந்து எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, உலகத்தின் சமாதானம் ஒன்றும் நிலைக்கிறது அல்ல ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்ன அந்த சமாதானம் நிலைத்து இருக்கும் ஆண்டவரே. எங்க கூட இருப்பவர், எங்களுக்கு உதவி செய்பவர் நீர் தான் ஆண்டவரே.
அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தவர்களாக. எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி நீ, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீ. எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி நீ, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக்கொள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு, உழந்தா படிட்டு என்னை முழுவது தருகிறேன். நான் உழந்தா படிட்டு என்னை முழுவது தரு. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீ. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீ. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீ. யெகோவா ஷாலோம், சமாதானம். ஆண்டவரை பார்த்து அர்ப்பணிப்போடு முழந்தா படியேட்டு என்ன முழுவது தருகிறேன் இயேசுவா, முழுவது தரு. நான் முழந்து படியேட்டு முழுவது. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நம்மை கைவிடாத தெய்வம், சமாதானத்தில் அடை கட்டுகிற அந்த நல்ல தேவன கரங்களை தட்டி அப்படி நாமத்தை மேம்படுத்துவோம். நீ பெரியவர் ஆண்டவரே, நீர் உன்னதர் ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர் ஆண்டவர், நீ சிறந்தவர் ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை கைவிடாத நல்ல தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பட்டு நேரமாய்மை பாடி ஆராதிக்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. இந்த மூலமாக எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க செய்வாங்க. தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம்.
ஆண்டவர் நல்லவர், அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார், நமக்கு கட்டளையிட்டு நடத்துகிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட திருவுள்ளம் பற்றி நடத்துகிறார், நம்மை அனுப்புகிறவராக அவர் கிரியை செய்கிறார். முடிவு வரையிலும் அவர் நம்மை நடத்த அவர் போதுமானவராக. ஹல்லேலூயா. நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க கண்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இது உங்களுக்கு புதுசா ஏதோ இருக்கிறது போல உங்களுக்கு தோன்றும். ஹல்லேலூயா. புதுசா இருக்கிறது போல தெரியும். இது புதுசு அல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது சின்ன இடம்ங்கிறதுனால ஜூம் பண்ணி நம்ம பார்த்தோம். இந்த இடத்த மட்டும் ஜூம் பண்ணி இவ்வளோண்டு இடத்த இவ்வளோ பெருசா வரைஞ்சோம்னா அப்படி இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் பறந்து விரிந்து கொஞ்சம் தூரம் கடந்து போக போறதுனால அதை குறைச்சிட்டோம். ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுவாங்களே கேமரால, அந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிருக்கோம். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது அழகா தெரியுதா? ஏன் அழகா தெரியுதுன்னா இதை நான் வரையல. நான் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எழுதுவேன். இதுக்கு முன்னாடி இருந்ததை நான் வரைஞ்சேன், அதனால உங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கணும். இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஹல்லேலூயா. நம்மகிட்ட ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, கலைச்செல்வன். அவர் காலையில் ஒரு சும்மா கொஞ்ச நேரம் பேனாவை கையில கொடுத்து கட 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 கடன்னு எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. நல்லா இருக்கா? சூப்பர். ஓகே, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். யூதா 20-21 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையின் வழியாய் ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதிர்பார்க்காத வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவர் நடத்துகிறார். இந்த ஆண்டிலும் ஆண்டவர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் மீதம் இருக்கிற நாட்களிலும் நாம் எதிர்பார்க்கிறதை விட பெரிய காரியங்களை அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் அற்புதங்களினால் அடையாளங்களினால் தம்மை வெளிப்படுத்த அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா நேரம் வேகமா போய்கிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் சீக்கிரமா ரஷ் பண்ணி போயிடுவோம். உங்களுக்கு ஒரு 4 நிமிஷம் இருக்கு, 11 மணி ஆகுது. இந்த 4 நிமிஷம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் படிச்சதை நீங்க ஒரு எக்ஸாம் எழுதணும் இல்லையா? உங்களுக்கான எக்ஸாம் டைம். ஆமா, நான் கொஸ்டின் பேப்பரோட வந்திருக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம் வைக்கப்படும். ஹல்லேலூயா. திடீர்னு உட்கார்ந்து இருக்கும் போது இவங்களை சும்மா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி உங்களுக்காக கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்து உண்மையாக தான் சொல்றேன். ஆமா, அப்படி ஆச்சரியமாலாம் பார்க்காதீங்க. இது என்ன அப்படின்னா, இங்க போர்டுல வரைஞ்சிருக்கிற மேப் இதுல இருக்கு. இதுல இருக்கிற விஷயம், நீங்க முதல் மிஷனரி பயணம் முடிஞ்சதா? ஆமா, ஏதாவது புரிஞ்சுதா? உண்மையாவே புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதுன்னு இப்ப பாக்குற போகணும். ஹல்லேலூயா. இதை நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா கையில வாங்கி வச்சுக்கோங்க. பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. 4 நிமிஷம் மாத்திரம் உங்களுக்கு நேரம். உங்களால முடிஞ்சா முதல் மிஷனரி பயணத்தை வரைங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு 2வது மிஷனரி பயணத்துக்கு நம்ம போயிடலாம். ஹல்லேலூயா. முடியுங்க. வேகமா கொடுங்க. இப்படி ஒரு ஸ்பீட்ல கொடுக்கணும். வேகம் வேகம் வேகம்.
ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. என்னை வந்து ஒரு மோசமான வாத்தியாரை நீங்க பார்க்கறது போலவே இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளும் இப்படிதான் பார்ப்பாங்க. ஒரு நோட்ஸும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, பாடம் முடிஞ்சதான் முடியலையான்னு தெரியாது. ஆனா பர்ஃபெக்டா இப்படி ஒரு நாள் சொல்லாமல் இல்லாம ஒரு டெஸ்ட் வைப்போம். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த மேப்பை கையில வச்சுக்கிட்டு நீங்க யோசிங்க. நீங்க பார்க்கற போல சீப்புருத்தீவு தான் இது. இது மேப் வந்து குட்டியான பெருசாயிட்டதுனால, பெரிய நிலப்பரப்பை கொண்டதுனால அது குட்டி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. சரி, அந்தியோகியா இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து அந்தியோகியால இருந்து எங்க வந்தாங்க? சீப்புருத்தீவுல இருக்கிற சாலமைக்கு வந்தாங்க. தீவை கடந்து பாப்போவுக்கு வந்தாங்க. பாப்போல இருந்து எங்க போனாங்க? பம்ப்ளியாவில் தானே, பம்ப்ளியாவில் இருந்த பெர்கே பட்டணத்துக்கு போனாங்க. பெர்கேவில் இருந்து எங்க போனாங்க? பிசிதியா நாட்டில் இருக்கிற அந்தியோகியாவுக்கு போனாங்க. அந்தியோகியால இருந்து இக்கோனியாவுக்கு வந்தாங்க. இக்கோனியாவில் இருந்து லீஸ்திராவுக்கு வந்தாங்க. லீஸ்திராவில் இருந்து தெர்பைக்கு வந்தாங்க. தெர்பையில இருந்து திரும்ப என்ன பண்றாங்க? லீஸ்திரால இருந்து இக்கோனியா, இக்கோனியால இருந்து அந்தியோகியா, அந்தியோகியால இருந்து பெர்கே, பெர்கேல இருந்து அத்தாலியா, அத்தாலியால இருந்து திரும்ப அந்தியோகியாவுக்கு போறாங்க. ஹல்லேலூயா. இவ்வளவுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் போதுமானது. ஹல்லேலூயா. சிலர் அதை நீங்க நல்லா படம் பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. சரி, என்னால முடிஞ்சதை உங்க கையில கொடுத்துட்டேன். ஆமா, வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அடுத்த கண்டத்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஹல்லேலூயா. உங்க கையில இந்த மேப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ரோம் எங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஓரளவு பார்த்துக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்மளால 3 மிஷினரி பயணம், ஒரு ரோமாபுரி பயணம் எல்லாத்தையும் நம்மளால முடிக்க முடியாது. ஆமா, 2வது மிஷினரி பயணமே முடிக்க முடியுமான்னு தெரியாது. அதனால உங்களுக்கு இந்த இடத்தை எல்லாம் இன்னைக்கு 2வது மிஷினரி பயணத்தை நான் முடிச்சிருவேன். எங்க போனாங்க, என்ன பண்ணாங்கிறத, என்ன பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, எங்க போனாங்கிறத நம்ம இன்னைக்கு முடிச்சிருவோம். ஒரு கம்ப்ளீட் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபைடா விட்டுருவோம். இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் அடுத்தடுத்த இடத்துக்கு போனோம்னா அதை முடிக்கிறதுக்கு அது சரியா சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அதனால ஒரு ஓவராலா ஒரு சம்மரைஸ்டா இன்னைக்கு முடிச்சிருவோம். ஹல்லேலூயா. சரி, நல்ல கணக்கில் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தைக்கு வார்த்தை அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க அல்லேலூயா சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் குறைச்செல்லாம் சொல்லுவேன். எனக்கு சில நேரம் இப்போ ஒரு பயம் இருக்கு, யாராவது நான் எத்தனை அல்லேலூயா சொல்றாங்கன்னு என்ன ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு நானும் எண்ணுவேன். அல்லேலூயா. நான் சின்னதா இருக்கும்போது எனக்கு வந்து விழிப்பா இருக்கணும்னா ஒண்ணு எழுதணும், இல்லைன்னா யார் சொல்ற வார்த்தையாவது கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணியே உட்காந்துருக்கேன். அதனால அப்படி யாரும் எண்ணி நடந்தீங்க நிறைய இருக்கும். சரி, இங்க வந்துருவோம். 2வது மிஷனரி பயணத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பலாம். 14வது அதிகாரத்தை நம்ம முடிச்சிட்டோம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்துல முதல் மிஷனரி பயணத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வெற்றிகரமா முடிச்சிருக்கோம். 2வது மிஷனரி பயணம் 15வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில் அதில் ஒரு சின்ன காரியம் அங்கதான் ஆரம்பிக்குது. 15வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில் ஆரம்பிக்குது. இந்த வசனத்தை வாசிப்போம். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றார். ஹல்லேலூயா. இதற்கு இடையில 15வது அதிகாரத்துல ஒரு காரியம் ஒன்று நடக்கிறது. விருத்த சேதனத்தை குறித்த ஒரு சின்ன
விவாதம், ஒரு சின்ன ஆரோக்கியமான ஒரு விவாதம் அந்த 15வது அதிகாரத்தில் இருக்கிறது. எருசலேமிலே அந்த ஜெருசலேம் கவுன்சில் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த அந்த அவர்கள் எல்லாரும் சேர்கிறார்கள். அங்கே பவுல் அந்த குறையை கொண்டு போகிறார். என்ன காரணம்? புறஜாதிகள் விருத்த சேதனம் பண்ணப்படுகிற அந்த காரியத்தை அங்க கொண்டு போகிறார். அங்க பேதுரு பேசுறாங்க. அதுல ஒரு முடிவு எட்டப்படுகிறது. என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவு அங்கே எட்டப்படுகிறது. அதெல்லாம் நம்ம 15வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்தியோகியாவுக்கு போனவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை, முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே விவாதித்தார்கள். அல்லேலூயா. ஒருவேளை அந்த காரியம் அங்கே விவாதிக்கப்படாமல் இருந்திருந்தால், அந்த பழக்கத்தை தொடர்ந்திருப்பார்களே. ஆனால் இன்றைக்கு புறஜாதிகளாக இருக்கிறவர்களை விருத்த சேதனம் பண்ணாதான் நீ கிறிஸ்தவன்னு ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய தயவு இரக்கம் இருந்தபடியினால் ஆண்டவர் கிருபையாய் நடத்தினார். அல்லேலூயா. அந்த விஷயங்கள் 15வது அதிகாரத்துல இருக்கு. நீங்க தயவாக அப்போஸ்தலர் புத்தகத்தை திரும்ப திரும்ப வாசிக்க உங்களை கேட்கிறேன். இந்த அதிகாரங்களை திரும்ப திரும்ப வாசியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அந்த வசனத்துல தொடங்கி 18வது வசனத்துல 18வது அதிகாரம் முடிய நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த 2வது மிஷனரி பயணம் தொடர்ந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்போ அங்கே என்ன ஒரு சின்ன காரியம் நடக்கிறது. அவர்கள் எருசலேமுக்கு போனார்கள். எல்லாம் விவாதிக்கப்பட்டது. எருசலேம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கீழே இருக்கும். இது சிரியாவின் நிலப்பரப்பு கொஞ்சம் கூடவே இருக்கும். சிரியாவின் நிலப்பரப்பு கொஞ்சம் கூடவே இருக்கும். சும்மா கிறுக்குன மாதிரி தான் இருக்கும். கீழே யூதேயா இருக்கும். யூதேயால எருசலேம் இருக்கும். அந்த எருசலேம்ல இருந்து அவர்கள் இது யோர்தான், இங்க நான் சும்மா கிறுக்கி வச்சிருக்கிறதுதான் யோர்தான். எருசலேம்ல இருந்து அவங்க யோர்தானை கடந்து வந்தா இந்த இடத்துல தமஸ்கு இருக்கு. தமஸ்குன்னு சொன்னா என்ன ஞாபகம் வரணும்? ஆமா, ஆண்டவர் சவுலை சந்தித்த ஒரு இடம் தமஸ்கு. அந்த இடம் இங்கதான் இருக்கு. அதை தாண்டி எங்க வரணும்? அந்தியோகியாவுக்கு வரணும். அல்லேலூயா. அந்தியோகியாவை பக்கத்துலயும் ட்ரோட்ஸ் நினைக்கிறேன், TROADES, ட்ரோட்ஸ் அப்படிங்கிற ஒரு நதி அந்தியோகியா பக்கத்துல என்ன பண்ணுகிறது? ஓடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எருசலேம்ல இருந்து அவங்க எங்க வர்றாங்க? அந்தியோகியாவுக்கு வந்துட்டாங்க. அங்க போய் எல்லா டிஸ்கஷனும் முடிச்சு அந்தியோகியாவுக்கு வந்துட்டாங்க. நேற்றைய தினத்துல முடிக்கும் போது அவர்கள் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் தங்கி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தோட நம்ம முடித்தோம். 5 ஆண்டு அந்தியோகியாவுல தங்கி இருந்திருக்கலாம் அப்படின்னு முடிச்சோம். ஆனாலும் அந்த 5 ஆண்டுகள் கணக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா 2வது மிஷனரி பயணம் ரொம்ப தள்ளி போறதா நம்ம பார்க்க முடியும். 5 ஆண்டுகள் முடிச்சா 2வது மிஷனரி பயணம் ரொம்ப தள்ளி போற மாதிரி இருக்கு. அதுல நிறைய மிஸ்மேட்ச் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். நம்பப்படுகிறது என்னன்னா அடுத்த ஆண்டே அவங்க புறப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி மேக்சிமம் என்ன பண்றாங்க? நம்புறாங்க. 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மேக்சிமம் அவங்க அடுத்த ஆண்டு புறப்பட்டிருப்பாங்க. முதல் மிஷனரி பயணத்தை முடிச்சு அடுத்த வருஷமே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? நம்புறாங்க. நமக்கு சரியா என்ன பண்ணல தெரியல. அல்லேலூயா. அவங்க அநேக நாட்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்தார்கள் என்கிற அந்த வார்த்தை எவ்வளவு நாட்கள் என்பதை நம்மளால தீர்க்கமா என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அல்லேலூயா. நானும் நிறைய தேடி பார்த்தேன், எவ்வளவு நாள் இருக்கும், எப்படி, என்ன ஏது நிறைய தேடி பார்த்தேன். ஆனா அதை சரியா சொல்ல முடியல. முதல் மிஷனரி பயணம் 46ல இருந்து 49க்குள்ள முடிஞ்சிருக்கணும். 2வது மிஷனரி பயணம் 50ல தொடங்கி 52க்குள்ள முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கருதுறாங்க.
கிறிஸ்துவுக்கு பின் AD 50 52 கண்டிப்பா முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சிலர் அதுலயும் வேற கருத்துக்களை சொல்றாங்க. 1.5 வருஷம் அவர் ஒரு இடத்துல இருந்தாரு, அது எப்படி அப்படி முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி நிறைய கருத்துக்கள் இருக்கு. எனிவே அது ஒரு 2 வருஷம்னா இது ஒரு 3 வருஷம் போயிருக்கும். ஹல்லேலூயா. ஒரு 3 வருஷம் கட்டாயம் இந்த 2வது மிஷனரி பயணம் போயிருக்கும். நமக்கு சரியான தேதி தெரியலனாலும் ஒரு அப்ராக்சிமேட்டா 52 இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சரி, இப்போ முதல் மிஷனரி பயணத்தை அந்த ஆண்டவர் அவர்களை பிரித்தெடுத்து கொண்டு போக சபையாய் ஜெபித்து அவர்களை அனுப்பினார்கள். ஹல்லேலூயா. ஆனால் திரும்ப அவர்கள் எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டு எருசலேமுக்கு போய் அந்த காரியத்தெல்லாம் விவாதம் பண்ணி எல்லாம் பேசி முடிச்சுட்டு திரும்ப இவங்க அந்தியோகியாவுக்கு வந்த பிறகு இப்பொழுது பவுல் சொல்லுகிறார் 36வது வசனத்துல, சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றார். ஹல்லேலூயா. 2வது மிஷனரி பயணத்தின் தொடக்கம். இந்த மிஷனரி பயணத்துல சரி ஒரு மிஷனரி பயணம் இப்படி போயிட்டு வந்தோம், அதை வச்சு நம்ம இன்னொன்னு போகலாம், இப்படி ஒரு ரூட் போட்டு மேப் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கையில எந்த ஒரு நம்ம கையில இருக்கிறது போல ஒரு மேப்பும் அவர்களுடைய கையில இல்லை. ஹல்லேலூயா. நம்ம கையில நம்ம இப்படிதான் போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாதைகளை நம்ம வரைகிறோம். ஆனா அதே போல அவங்க கையில எந்த ஒரு மேப்பும் இல்லை. அவங்க இருதயத்துல ஒரே ஒரு காரியம் மாத்திரம் ஏவப்பட்டார்கள். என்ன ஏவப்பட்டார்கள்? இதுவரைக்கும் நம்ம சந்தித்து வந்த அந்த மக்களை, ரட்சிக்கப்பட்ட சகோதரர்களை, விட்டு வந்த அந்த ஜனத்தை நம்ம போய் பார்க்கணும். ஹல்லேலூயா. 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 இந்த சனிக்கிழமை நாளிலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கும் நம்முடைய சபைக்கும் ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபாலோ அப் பண்ணுகிற ஒரு கிருபையை, அந்த அபிஷேகத்தை, அந்த பலத்தை ஆண்டவர் நம்ம மேல் அளவில்லாமல் ஊற்றுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவர்களை விசாரிக்கிற ஒரு கிருபைகளை, அவர்களுக்காக நிற்கிற ஒரு கிருபைகளை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்கள் மேல் அன்பு செலுத்துகிற ஒரு கிருபைகளை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், தொடர்ந்து செல்லுகிற ஒரு கிருபைகளை, ஆண்டவரே எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மற்றும் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரைக்கும் அப்படிப்பட்ட பாரத்தை இந்த நாள்ல ஆண்டவர் தருவாங்க. ஹல்லேலூயா. வீட்டு பக்கத்துல இருந்து யாராவது ஒருவர் ஆலயத்துக்கு வந்தாலும் அவர்களை தொடர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யட்டும். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து போய் சந்திக்கக்கூடிய கிருபைகளை, பலனை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுலதான், இந்த ஒரு வாஞ்சையில தான், இந்த ஒரு தாகத்துல தான் இன்னொரு மிஷனரி பயணமே தொடங்குகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் செகண்டா ஒரு கொண்டு வந்தார், கொண்டு சென்றார், விடுதலையாக்கினார், சபைகளை ஸ்தாபித்தார். ஹல்லேலூயா. அது அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல அவர் தருகிற அந்த பாரத்தை ஏற்று பின்தொடர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பின்தொடர ஆரம்பித்த அவர்களை கொண்டு இன்னும் ஒரு பெரிய கூட்டத்தை ஆதாயம் பண்ண, இன்னும் திரள் கூட்டமான ஜனத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற ஆண்டவரே கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் வந்திருக்கிற நம்மேல் அப்படிப்பட்ட கிருபைகளை, பலனை ஆண்டவர் தந்து அனுப்புவாராக. ஹல்லேலூயா. அங்கே தான் ஒரு காரியம் தொடங்குகிறது.
37வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா, அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட வரவழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ அவன் பம்புலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்திற்கு வராததினால் அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரரிலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிசிலியாவிலும் தெரிந்து சபைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவங்க எருசலேம்ல இருந்து வரும்போது யூதா என்று சொல்லப்படுகிற ஒருவரையும் சீலாவையும் எருசலேம் தேவாலயத்திலிருந்து இவர்களோடு கூட செல்லும்படியாக கூட அனுப்பி வைத்தார்கள். அல்லேலூயா. போனவங்க அங்க இருந்து கூட மார்க்கும் கூட வந்துட்டாரு, யூதாவும் கூட வந்துட்டாரு, ஷீலாவும் கூட வந்துட்டாரு. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு எங்க வந்துட்டாங்க? அந்தியோகியாவுக்கு வந்துட்டாங்க. அந்தியோகியால இருந்து ஆண்டவருடைய வேலையை செய்யறாங்க. இதற்குள்ள அந்தியோகியா திருச்சபையில வேகமாய் செய்வதற்கு நீங்க நிறைய வசனத்தை வாசிக்கல, நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த வேகமாய் செய்வதற்கு அநேகரை ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தார். அநேகர் அந்த சபையில உத்தரவாதம் எடுத்து செய்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த சீப்புரு தீவு வழியாகத்தான், சீப்புரு தீவு வழியாக இப்படிதான் மிஷனரி பயணம் போய் கொண்டிருந்தது. இந்த மிஷனரி பயணம் போய் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் சிசிலியா பட்டணத்துல, இங்க இருக்கிற சிரியாவுல அநேக சபைகளை இந்த அந்தியோகியா திருச்சபையின் மூலமாய் ஆண்டவர் ஏற்கனவே ஆரம்பித்திருந்தார். அதை குறித்த காரியங்கள் வேதத்துல சொல்லப்படலனாலும் ஆங்காங்கே இருக்கிற காரியங்களை வைத்து பார்க்கும்போது அநேக சபைகளை அவர்கள் உருவாக்கினார்கள். சிசிலியாவை குறித்து அவங்க சிசிலியாவுக்கு வரவே இல்லை முதல் மிஷனரி பயணத்துல. ஆனாலும் சிசிலியாவிலும் போய் திடப்படுத்தக்கூடிய சீஷர்கள் இருந்தார்கள். அவங்க எல்லாம் எப்படி உருவாக்குனாங்க, எப்படி வந்தாங்க? அந்த அந்தியோகியாவை சுற்றில இருக்கு இவ்வளவு சீஷர்கள் எப்படி பெருகினாங்க? பவுலும் பர்னபாவும் போனதினால் அங்கே வேலை நின்று போகவில்லை, வேலை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. அநேக சீஷர்கள் பரப்பி இருந்தார்கள், சபைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது பவுல் அங்கே வந்தபோது அவர்கள் எல்லாரும் போய் சீஷர்களை பலப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையே ஒரு கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லக்கூடாது. ஒரு காரியத்தில் ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான கருத்து இருந்தது. அல்லேலூயா. என்ன கருத்து? பவுல் சொல்லுகிறார், மார்க்குவை நம்மோடு கூட கூட்டிக் கொண்டு போக வேண்டாம். அல்லேலூயா. அவன் பம்புலியாவில் இருக்கும்போது அவன் நம்மை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு போய்விட்டான். அதனால அவனை நம்ம என்ன பண்ண வேண்டாம்? கூப்பிட்டுட்டு போக வேண்டாம். அல்லேலூயா. இங்கே பர்னபா சொல்லுகிறார், இல்லை, அவனை நம்மோடு கூட்டிக் கொண்டு போக வேண்டும். அவனுக்கு நாம் இரண்டாம் ஒரு தருணம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. உங்ககிட்ட பைபிள் ஸ்டடி அதனால கேட்கிறேன், பயப்படாம சொல்லுங்க, எனக்கும் கொஞ்சம் தான் தெரியும். அல்லேலூயா. பவுல் சொல்லுவது சரியா, பர்னபா சொல்லுவது சரியா? அல்லேலூயா. சத்தமா சொல்லணும். பவுல் சொல்றது சரியா, பர்னபா சொல்றது சரியா? பர்னபா சொல்றது சரி, பவுல் சொல்றது தப்பு, அப்படியா? அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க. அல்லேலூயா. இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க பிரசன்ட்டுக்கு நீங்க இறங்கி வந்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. இப்பொழுதும் தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்களை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையில், ஒவ்வொரு நிலைகளில் இப்படிப்பட்டவர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தேவ ஊழியர்களை கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, ஏஜ் கம்மி, யாரை பார்த்தாலும் சரி, ஒரு சிலர் ரொம்ப இத முடியாதுன்னா முடியாது, அல்லேலூயா, கூடாதுன்னா கூடாது,
அவன் வேண்டாம் சொல்றேன்னா வேண்டாம். அல்லேலூயா. அப்படின்னு இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தப்புன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இன்னொரு புறத்துல 2வது வாய்ப்பு, 3வது வாய்ப்பு, 4வது வாய்ப்பு, 5வது வாய்ப்பு, 8வது வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களையும் நாம் தவறு என்று சொல்ல முடியாது. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னா அது ஆண்டவரோட கிருபை. 2வது வாய்ப்பு கொடுக்க பர்னபாவை ஆண்டவர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதற்காக சொல்லி முடிக்கல. அதற்காக பவுலை குறை சொல்லாதீர்கள். அல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? அல்லேலூயா. விளக்கிருச்சா? உண்மையிலே ஒரு என்ஜாய் பண்ணி வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி. அல்லேலூயா. அப்படியே எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். அல்லேலூயா. எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இருக்கிறத எடுத்து அப்படியே கொண்டு போய் ஒப்பிட்டு பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பவுலை கொண்டு உருவாக்கினவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. பவுல் யாரையும் உருவாக்காமல் விடவில்லை. அல்லேலூயா. தீமோத்தேயு, காயு என்று அவர் உருவாக்கின ஆட்களை பார்க்கும்போது பயங்கரமானவர்கள். அல்லேலூயா. உருவாக்கினார். ஆனால் இந்த இடத்தில் பவுலின் கருத்து என்ன? நாம் மார்க்குவை கூட்டிக் கொண்டு போக கூடாது. பர்னபாவின் கருத்து என்ன? மார்க்குவுக்கு 2ஆம் தருணம் ஒன்று கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 பேரும் பேசினாங்க. பேசிட்டு அங்க ஆனா நம்ம தமிழ்ல கொஞ்சம் நல்லா ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுத்தாங்க போட்டிருக்கு. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடியினார். அல்லேலூயா. ஆவியில நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள கடும் கோபம் உண்டாகுமா? சொல்லுங்க. அல்லேலூயா. உண்டாகுமா? உண்டாகுமா? இயேசு ரத்தம் தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. நான் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் இருக்கிறேன். ஆவியில நிரப்பப்பட்ட உங்களுக்குள்ள எப்படி கோபம் உண்டாகுது இல்லைன்னு நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்யும்படியாக ஒருவர் சொல்லுகிறார், ஒரு கருத்துடையவராக இருக்கிறார். இன்னொருவர் இன்னொரு கருத்துடையவராக இருக்கிறார். 2 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல. துரத்தப்பட்டாலும், அடிக்கப்பட்டாலும், ஓடி போனாலும் நிலைத்திருந்து ஒரு மிஷனரி பயணத்தை சேர்ந்து ஒரே ஆவியோடு, ஒரே ஒருமனதோடு, ஒரே ஐக்கியத்தோடு, ஒரே அன்போடு செய்து முடித்தவர்கள். இவங்க 2 பேருக்குள்ள கடும் கோபம் வந்துச்சா அப்படின்னா நம்ம பைபிள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு, வந்துச்சு. அல்லேலூயா. 2 பேரும் 2 காரணத்துல அப்படி ஒரு நிமிஷம் அப்படி நிக்கதான் செஞ்சாங்க. அல்லேலூயா. ஆனா தேவ பலன் அவர்களுக்குள் இருந்தது. அது எல்லாம் பனி போல மறைந்து போனது. அல்லேலூயா. பனி போல மறைந்து போனது. அல்லேலூயா. சரி, இப்ப என்ன? இவனை கூட்டிட்டு போகணும்னு தானே சொல்ற. சரி, நீ சீப்புரு தீவுக்கு போறியா? உனக்கு அது கரெக்டா இருக்கும். உன் கூட வரானே மார்க்கு, அவனும் சீப்புரு தீவுல இருந்தா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவான். ஏன்னா உங்க சொந்த ஊர் அதுதான். நான் சீப்புரு தீவு பக்கமா இந்த ஜர்னில நான் வரல. அங்கேயும் நம்ம சிலருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சோம். சீஷர்கள் அங்க இருக்கிறாங்க. நீங்க போய் அங்க திடப்படுத்த போங்க. அல்லேலூயா. நான் ஷீலாவை கூட்டிட்டு என் பயணத்தை தொடங்கலான்னு இருக்கிறேன். அல்லேலூயா. கரமையந்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 இவ்வளவுதான் அவங்களுக்குள்ள இருந்த கோபம். அல்லேலூயா. இவ்வளவுதான். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். கொஞ்ச நேரம். கருத்துல 2 பேரும் கருத்து வேறுபாடு இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. நீங்க சொல்றது எனக்கு தப்பா தெரியலாம், நான் சொல்றது உங்களுக்கு தப்பா தெரியலாம். அல்லேலூயா. நான் சொல்றது நிறைய ஐயோ இப்படி பேசுறானேன்னு உங்களுக்கு தோணலாம். அல்லேலூயா. நீங்க சொல்றது நிறைய எனக்கு தப்பா தெரியலாம். ஆனாலும் அல்லேலூயா
ஆண்டவருடைய அன்பு அவர்களை இணைத்து கட்டி கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். இதே போலதான் அப்படியே குடும்பத்துக்குள்ளே நம்ம வரும்போது கருத்து வேறுபாடு இல்லாத குடும்பம் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. யாராவது நீங்க சொல்ற கருத்தை என் கணவர் சொல்லுகிறதை நான் அப்படியே ஆமென் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றவங்க இருக்கீங்களா? இப்போ நான் அதுலயே ஜாக்கிரதையா இருக்க, யூஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்றவங்க இருக்கீங்களா? இல்லையா? சரி, அது கூட ஒரு பேச்சுக்கு கூட கை கொடுக்கிறது உங்களுக்கு மனசு இல்லை. ஹல்லேலூயா. என் மனைவி சொல்லுகிறதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கண்டிப்பா ஆண்டவர் அப்படிப்பட்ட சிலரை வைத்திருப்பதினால் குடும்பங்கள் அழகாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மைதானே? ஆண்டவர் நல்லவர். மத்தவங்க எல்லாம் மனசுல நினைக்கிறாங்க, ஒருத்தர் சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா. ஏதோ சொல்லிட்டாரு, அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். உங்களையும் ஆண்டவர் அந்த அன்பினால், ஐக்கியத்தினால், எந்த கடும் கோபங்கள் எழுப்பினாலும் தேவ சமாதானத்தினால் மூடி அவருடைய கிருபையினால் காத்து ஆண்டவர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. அது நீண்ட நேரம் இருக்கக்கூடாது, அது பனி போல கரைஞ்சு போயிடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்து சொல்றதுக்கு, அவங்க மனதில் உள்ள காரியத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஹல்லேலூயா. நான் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து சரியானதை திட்டமிட்டு செல்ல ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூப்பிட்டுட்டு எங்க போயிட்டாரு? சீப்புரு தீவுக்கு வந்துட்டார். மார்க்குவும் பர்னபாவும் சீப்புரு தீவில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறேன். இந்த மார்க்கு வளர்ந்த விதம் அப்படின்னு சொன்னா, அப்பா இல்ல, தாய் கூட இருந்து வளர்க்கிறார்கள். அவர்களுடைய வீடு ஒரு ஜெப வீடாக காணப்பட்டது. பேதுருவுக்காக அவர்கள் ஜெபித்த அந்த ஜெப வீடாக காணப்பட்டது. இந்த மார்க்குவை கொண்டு ஆண்டவர் பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். அந்த நோக்கத்தை இந்த 2வது வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்து அதை செய்து முடித்தார். 2வது ஒரு சான்ஸ் கொடுத்து அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம். ஓகே, கரெக்டா தான் வச்சிருக்கேன். 100 வசனம் பின்னாடி இருக்கு. கரெக்டா அந்த இடத்தை பார்க்க முடியல. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 4:11. 2 தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஹல்லேலூயா. தீமோத்தேயுவிட பவுல் எழுதும்போது மார்க்குவை லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். அதுக்கு மேல உள்ள வசனங்கள்ல நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க, நிறைய பேர் பிரிந்து போயிட்டாங்க, நிறைய பேர் எல்லாவற்றையும் பார்த்து உபத்திரவங்களை பார்த்து நிற்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் கிடைத்த 2ஆம் தருணத்தை மார்க்கு நேர்த்தியாய் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. 2வது ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தால் அதை பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஒருவேளை முதல் வாய்ப்பை, முதல் தருணத்தை முதலில் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்கிற துடிப்போடு கூட சுற்றி இருக்கிற குடும்பமே கிறிஸ்தவ குடும்பம். ஹல்லேலூயா. தாய் பக்தி உள்ளவர்கள் அந்த வாஞ்சையினால், துடிப்பினால் கடந்து சென்ற அந்த மார்க்குவால் முதல் முறை அந்த பயணத்தை நேர்த்தியாய் முடிக்க முடியாமல் திரும்பி வருகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் 2வது ஒரு தருணம் கிடைத்த போது, 2வது ஒரு வாய்ப்பை ஆண்டவர் பர்னபாவின் மூலமாய் ஏற்படுத்தி கொடுத்த போது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பவுல
அப்போஸ்தலனே சொல்லுகிறார், அவனை கூட்டிக் கொண்டு பாருங்கள், அவன் ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு சாதாரண ஒரு மலைப்பாங்கான இடத்தையும் வியாதியையும் பார்த்து அவன் ஓடி போயிருந்தாலும், இன்றைக்கு பவுலுக்கு நன்றாக தெரியும், அவன் சாதாரண மலையை கண்டு ஓடுகிறவன் அல்ல, அவன் எந்த நிலையிலும் நிலைத்திருக்கிற உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஒரு தேவ பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு இரண்டாவது ஒரு வாய்ப்பை அவர் தருவாராக. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு தருணத்தை ஆண்டவர் தருவாராக. ஒருவேளை ஆண்டவர் நம்மை கொண்டு செய்த காரியங்களில் நாம் பின்னடைந்தவர்களாய், சோர்ந்து போனவர்களாய், அந்த காரியத்தில் முன்னேற முடியாதவர்களாய், உலகத்தினால் பிரச்சனைகளினால் தடுக்கப்பட்டவர்களாய் சோர்ந்து போயிருந்தாலும், ஒரு பர்னபாவின் மூலமாய் ஆண்டவர் இரண்டாவது தருணத்தை தந்தது போல நமக்கும் இரண்டாவது ஒரு தருணத்தை அவர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பிடிச்சுக்கோங்க, அதை பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது சான்ஸ் அவர் மிஸ் பண்ணவே இல்லை. அந்த இரண்டாவது சான்ஸ் அவர் விட்டுறவே இல்லை. அவர் உறுதியா பிடிச்சுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபை, இந்த இரண்டாவது வாய்ப்பை இழந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. இரண்டாவது தருணத்தை இழந்துடக்கூடாது. இரண்டாவது முறை அவர் திரும்ப வந்து நிற்கிற அந்த சூழ்நிலையை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி உறுதியாய் பிடித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. இப்போ மார்க்குவால தைரியமா சொல்ல முடியும், இந்த மார்க்கு ஒரு இரத்த சாட்சியாக மாறுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். எப்படி இவ்வளவு பெரிய தைரியம் உருவானது, எப்படி இவ்வளவு பெரிய காரணம் உருவானது, பர்னபாவை குறை சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அந்த பர்னபா அந்த ஒரு மனிதனுக்காக உத்தரவாதம் எடுத்தாலும் அவரை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர். அவர் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தை, சுவிசேஷ புஸ்தகங்களில் முதல் புஸ்தகம், முதலில் எழுதப்பட்ட புஸ்தகம் மார்க்கு. ஹல்லேலூயா. அதை பார்த்து அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடா மற்றவர்கள் எழுத ஆரம்பிக்கிறார்கள். கரம் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓடி போன ஆளை ஆண்டவர் இப்படி மாற்ற முடியுமா? ஓடி போன ஒரு நபரை கொண்டு இருக்கிற சுவிசேஷ புஸ்தகங்கள்ல முதல்ல எழுதி எல்லாருக்கும் ஒரு மாடல்ல செட் பண்ண ஒரு நபரை ஆண்டவர் மாற்ற முடியுமா? அதுதான் அவருடைய கிரியை. ஹல்லேலூயா. அதற்காக தான் அவருடைய பலனை கேட்கிறோம், அதற்காக தான் அவருடைய பலனுக்காக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் ஒரு நாள் தள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. கிடைக்கிற வாய்ப்பு பிடிச்சுக்கோங்க. இரண்டாவது நேரம் ஒரு கிருபையை கொடுக்கிறாருன்னா பிடிச்சுக்கோங்க. இரண்டாவது நேரம் ஒரு தருணத்தை கொடுக்கிறாருன்னா பிடிச்சுக்கோங்க. அதுல உறுதியா இருங்க, அதை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க்குவை கொண்டு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்ய ஏதுவாக இருந்தது. ஹல்லேலூயா. சரி, அதை விட்டுறாம இருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. இதுல ஒரு 5 காரணம் நான் எழுதியிருக்கேன். எழுத வேண்டாம், கடகடன்னு சொல்லிட்டு போயிடுறேன், என்ன நேரம் ஓடிட்டே இருக்கு. பவுல் ஷிப் ஒருவேளை அது தற்செயலாக நடந்த கான்ஃபிளிக்ட் போல நமக்கு தெரிந்தாலும், ஒரு வாக்குவாதம் போல நமக்கு தெரிந்தாலும், கோபம் உண்டானது போல தெரிந்தாலும், பவுல் சீலாவை தெரிந்து கொண்டதினால் சீலாவின் கரங்களிலும் அந்த ரோமன் சிட்டிசன்ஷிப் இருந்ததுனால 2 பேரும் சேர்ந்து இந்த 2வது பயணத்தை தொடர்வது ரொம்ப எளிதாயிருக்கும். ஒருவேளை பர்னபாவையும் மார்க்குவையும் கூட்டிக் கொண்டு போயிருப்பார்களே, ஆனால் இந்த 2வது பயணத்தில் தீமோத்தேயும் லூக்காவும் இணைந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. பர்னபாவும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை, தோற்று போய் கிடந்த ஒரு மனிதனை திரும்ப உருவாக்கி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் உருவாக்கி இருக்க முடியாது. கடைசியா அந்த பவுலே, நான் அது முன்னாடியே சொல்லிட்டேன், பவுலே பயந்து போன அந்த நபர் தனக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு நபராக மாறுவான் என்று எதிர்பார்த்திருக்க முடியாது. இது எல்லாமே அதுக்குள்ள இருந்த பெனிஃபிட்ஸ். ஹல்லேலூயா. சும்மா
இதை நான் சிம்பிளா எனக்கு கரெக்டா உங்களுக்கு ஒரு வார்த்தையில சொல்லணும்னு யோசிக்கிறேன், எனக்கு முடியல. சிம்பிளா சொல்றேன். நம்ம வாழ்க்கையில நடக்கிற, யதார்த்தமாக நடக்கிற, கருத்துக்களில் நடக்கிற எல்லா காரியமும், எல்லா விஷயமும் ஒருவேளை நமக்கு அது யதார்த்தமானது போல தெரிந்தாலும் எல்லாமே அவருடைய ஆதீனத்தில் முன்குறிக்கப்பட்டு எழுதப்பட்டு நேர்த்தியால் நடைபெறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் 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 எல்லாமே ஒருவேளை அதுல செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ்ன்னு போயிருக்கலாம், தெரியல. ஆனா எல்லாமே அவருடைய விருப்பத்தின்படி சரியாக நடக்கிறது. அல்லேலூயா. அவரோட பிளானை யாராலையும் தடுக்க முடியாது. அவரோட திட்டத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. சரி, இடத்த மட்டும் நம்ம வேகமா கடகடன்னு போயிடுவோம், இல்லை அப்படின்னா இதை முடிக்க முடியாது. இது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால எனக்கு அப்படியே என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு ஓட்டம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. சரி, 41வது வசனம். சீரியாவிலும் சிசிலியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. யோசிச்சுக்கோங்க, சீரியா, சிசிலியா. சிலிசியாவா? என்ன வார்த்தை சொன்னேன்? சிசிலியா சொல்றேன். சரி, சிலிசியா. சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினார். ஓகே, இந்த ஏரியா ஃபுல்லா என்ன பண்றாங்க? சபைகளை திடப்படுத்துகிறாங்க. இந்த சிலிசியாவில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, பக்கத்திலேயே இந்த மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கையில் வச்சிருக்கீங்களா? தெர்பையில இருந்து, தெர்பை எதுக்குள்ள இருக்கு? கலாத்தியால. அந்த பர்டிகுலரா அந்த இடத்து பேர் என்ன? லிக்கவோனியா. கலாத்தியால லிக்கவோனியா மாவட்டத்துல தெர்பை இருக்கு. தெர்பையில இருந்து அப்படியே கீழே வந்தா, கடைசியா நான் இது சொல்லி முடிச்சேன். தெர்பை இருக்கு. தெர்பையில இருந்து அப்படியே கீழே வந்தா உங்களுக்கு இந்த இடத்துல தர்சு பட்டணம் இருக்கு. என்ன பட்டணம் இருக்கு? ஆமா, இந்த பட்டணத்தை சார்ந்தவர் யார்? பவுல். அல்லேலூயா. ஆனாலும் அந்த பட்டணத்தில் சபைகளை ஸ்தாபிக்க ஆண்டவர் பவுலை அல்ல, அந்தியோகியாவில் இருந்த மற்றவர்களை ஆண்டவர் உபயோகித்தார். அல்லேலூயா. அந்த பட்டணத்திற்கும் ஆண்டவர் பவுலை கொண்டு சென்றார். சிலிசியா, சீரியா முழுவதிலும் அவர்கள் திரிந்து, இந்த இடம் முழுவதிலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சபைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. சபைகளை திடப்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார். 11 கொஞ்சம் அடுத்த வசனத்துக்கு நேரா போறேன். 16வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. அதற்கு பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். போதும். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். இங்க அந்தியோகியால இருந்து அந்தியோகியா அங்கிருந்து கிளம்பி அப்படியே சீரியாவை சுற்றி தர்சு பட்டணத்தை சுற்றி வராங்க. எங்க போறாங்க? தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போறாங்க. தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போறாங்க. அங்க லீஸ்திராவுல யார் இருந்தது? தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். முதல்ல இதை நம்ம முடிச்சிருவோம், இடத்துல முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா எங்க போறாங்க? அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர்களாலே நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான். அது அடுத்த இடம் இல்ல, ஆனா அவங்க அடுத்த இடம் இக்கோனியாவுக்கு போனாங்க. கீழே இக்கோனியாவுக்கு மட்டும் நான் எழுதாம வச்சிருக்கேன். ஓகே, சரி, நீங்க இங்க வந்துருங்க. 6வது வசனத்துல இருந்து பாருங்க. 6வது வசனம் வாசிங்க.
அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அவங்க வந்தது எங்க அப்படின்னு சொன்னா துரோவாவுக்கு வந்தாங்க. ஓகேவா? சரி, லீஸ்ரா, லீஸ்ரா, இக்கோனியா தாண்டி அவங்க எங்க வராங்க அப்படின்னா துரோவாவுக்கு வராங்க. அதாவது இக்கோனியா வரைக்கும் அவங்களோட பிளான் என்ன? ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி. அவங்க கிளம்பும் போது என்ன திட்டம் பண்ணி கிளம்புனாங்க? போய் ஸ்தாபிச்ச சபைகளை விசிட் பண்ணணும். இப்போ எங்க வரைக்கும் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு? லீஸ்ரா, இக்கோனியா, அந்தியோகியா சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. இங்கதான் சபைகள் அதிகமா இருக்கிற இடம். கலாத்தியாவில் இருக்கிற சபைகள் இருக்கிற இடம். இங்க சபைகள் நிறைய இருக்கு. இத பார்த்து முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அவ்வளவுதான். அவங்க பிளான் அவ்வளவுதான். அவங்க கிட்ட இருந்த பிளான் போகணும், விசிட் பண்ணணும், பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சபை இருந்த இடத்தை பார்த்தாச்சு. பார்த்து முடிச்சோடனே அவங்க நெக்ஸ்ட் பிளான் பண்றாங்க. பக்கத்திலேயே ஆசியா மைனர் இருக்கு. ஏசியா மைனர்னு பார்த்தோம் இல்லையா? இதான் ஏசியா மைனர். இந்த ஏசியா மைனருக்குள்ளதான் 7 சபைகளும் உள்ள இருக்கு. எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா எல்லாமே இந்த ஏசியா மைனருக்குள்ள இருக்கு. இந்த ஏசியா மைனர் இங்கதான் இருக்கு. மேல பித்தினியா இருக்கு. அவங்க யோசனையின்படி அவங்க எங்க போகணும்னு நினைச்சாங்கன்னா பித்தினியாவுக்கு போகணும்னு நினைச்சாங்க. இந்த மீசியா அப்படிங்கிற இடம், இந்த போகிற வழிதான் மீசியா. இந்த ஏரியால தான் மீசியா இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு இப்போ அந்த வசனத்தை வாசிங்க, திரும்ப வாசிங்க. என்ன கரெக்டா ஃபாலோ பண்ணி ஒருத்தர் வாசிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என் மைண்ட் டோனுக்கு ஒருத்தர் செட் ஆகி வாசிங்க. அவர்கள் பொறுமையா என்னென்ன நாடுகள்? பிரிகியா அப்படிங்கிறது நம்ம ஃப்ரிஜியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஃப்ரிஜியா இதேதான். அந்த ஃப்ரிஜியாங்கிறது இந்த இடத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜர்னில ஃப்ரிஜியா அப்படின்னு சைடுல நோட் பண்ணியிருப்போம். இந்த இடம் தான் ஃப்ரிஜியா, இது மீசியா. இப்போ இந்த நாடுகளை அவர்கள் என்ன பண்றாங்க? கடந்து வருகிற போது இது அப்படியே கடந்து வராங்க. இத மொத்தமா ஏசியா மைனர்னு சொல்லுவோம். இது ஏசியா மைனர், ஃப்ரிஜியா இங்க இருக்கு, மீசியா இங்க இருக்கு. எல்லாமே உள்ள இருக்கிற பிரிவுகள். ஓகேவா? இப்போ படிங்க. கடந்து போன போது இங்க இருக்கு இந்த ஆசியாவுல வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால தடை பண்ணப்பட்டு எங்க வராங்க? மீசியா தேசம் மட்டும் வந்து இப்போ மீசியாவுக்கு இங்க இருந்து அப்படியே ஆசியாவுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. ஒரு பெருசா ரொம்ப சிம்பிள். ஆசியாவுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? வசனத்தை சொல்லாதபடிக்கு தடை பண்ணப்பட்டு அப்படியே இந்த மீசியா ரீஜன் வரைக்கும் வராங்க. வரும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, மேல பித்தினியா இருக்கு, பித்தினியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது என்ன நடக்குது? ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாது இருந்தார். ஹல்லேலூயா. அவங்க இப்ப எங்க வராங்க? போக ஒட்டாமல். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். இவ்வளவுதான். ஹல்லேலூயா. இதுதான் இவ்வளவு வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மொத்தமா ஏசியா மைனர்ல மீசியா, ஃப்ரிஜியா அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்ட இடங்கள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவங்க ஏசியாக்குள்ள வந்தோடனே இந்த பிரசங்கம் பண்ண ஆண்டவர் வேண்டான்னு வச்சுட்டாரு. வச்சு யோசிக்கும் போது அவங்க பித்தினியாவுக்கு போகலான்னு பிரயத்தனப்படுறாங்க. ஆண்டவர் அங்கேயும் போக அவங்களுக்கு இடம் கொடுக்காம அப்படியே மீசியாவின் ஓரமா அவங்க எங்க வந்துட்டாங்க? துரோவா பட்டணத்திற்கு வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க நினைச்சது கொஞ்சம் இடம் தான். அவங்க நினைச்சது ஃபாலோ அப்
மினிஸ்ட்ரி தான். சரி, பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு சுவிசேஷம் சொல்லாமேன்னு அப்படி போகிற நேரத்துல ஆண்டவர் அவர்களை மேலும் பல இடங்களுக்கு செல்ல உந்தி தள்ள ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் வேகமா போயிடுவோம். அதுக்கு அடுத்து 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. சரி, நடுவுல நடந்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். துரோவாவில் கப்பல் ஏறி என்ன தீவு? நல்லா சொல்லுங்க. சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெய்யாபோலி பட்டணத்திற்கும் நேராய் ஓடி. ஹல்லேலூயா. இங்க குட்டியா ஒரு என்னமோ குட்டி குட்டியா போட்டுருக்கோம் இல்லையா? ஆமா, கடல் சூழ்ந்த குட்டி தீவு. அந்த தீவு பேர் என்னது? சொல்லுங்க சொல்லுங்க. சாமோ சாமோ. நீங்க சொல்றது என் காதுல விழ மாட்டேன். சாமோத்திராக்கே, சாமோத்திராக்கே. அந்த தீவுக்கு என்ன பண்றாங்க? வர்றாங்க. அந்த தீவுல இருந்து திரும்ப எங்க போறாங்க? மறுநாள்ல நெய்யாபோலி. என்ன போலி? நெய்யாபோலி. நெய்யாபோலிக்கு அங்க இருந்து போறாங்க. ஓகே தானா? துரோவாவுல கப்பல் ஏறி எங்க வந்தாங்க? சாமோத்திராக்கே. அங்க இருந்து எங்க போறாங்க? நெய்யாபோலி பட்டணத்துக்கு. ஹல்லேலூயா. சும்மா ஒரு ஐடியாவுக்காக திரும்ப அப்படி வந்துரும், இல்ல மறந்துரும். சீரியா சிசிலியா பட்டணங்களிலே சபைகளை திட்டப்படுத்தி பெர்பைக்கும் லீஸ்ராவுக்கும் இக்கோனியாவுக்கும் வந்து சிலிசியா ஆண்டவரை சிலிசியா அந்த ஒரே மனப்பாடம் பண்ணது. தெர்பைக்கும் லீஸ்ராவுக்கும் இக்கோனியா, அதாவது கலாத்தியா நாட்டில் இருக்கிற அந்த பட்டணங்களுக்கு வந்து அங்க இருந்து ஏசியா மைனரை கடந்து போக முயற்சி பண்ணி அங்க மீசியா நாட்டு பக்கமா போய் துரோவா பட்டணத்துக்கு போய் அங்க இருந்து சாமோத்திராக்கே தீவுக்கு போய் அந்த தீவுல இருந்து நெய்யாபோலிக்கு வந்தாச்சு. அல்லேலூயா. நெய்யாபோலிக்கு வந்தாச்சா? வந்துட்டீங்களா? என் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு தீவுக்குள்ள நம்ம இப்ப இருக்கிறோம். தீவை தாண்டிட்டோம். கடல் யாத்திரை பண்ணி நெய்யாபோலிக்கு என்ன பண்ணியாச்சு? வந்தாச்சு. இந்த நெய்யாபோலி மக்கதோனியாவுல இருக்கு. நெய்யாபோலிக்கு வந்தாச்சுன்னா மக்கதோனியாவுக்குள்ள என்டர் ஆயாச்சு. ஹல்லேலூயா. சரி, நெய்யாபோலியை தாண்டி 12வது வசனம், 16வது அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பி பட்டணத்துக்கு அங்க இருந்து என்ன பண்றாங்க? வர்றாங்க. இப்ப நெய்யாபோலியில இருந்து எங்க வந்தாச்சு? பிலிப்பி பட்டணத்துக்கு வந்தாச்சு. ஓகே, பிலிப்பி பட்டணத்துக்கு அடுத்து எங்க போறாங்க? அப்படியே 17வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 17வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. முதல் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பல்லோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். என்ன அப்படின்னா, இந்த நடுவுல இருக்கிற 2 பட்டணங்கள் தான் என்ன பட்டணங்கள்? ஃபர்ஸ்ட் அம்பிபோலி, அடுத்து அந்த பேரெல்லாம் மனப்பாடம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. பண்ண திரும்ப தரட்டும். அம்பிபோலி, அப்பல்லோனியா. அப்பல்லோனியா பட்டணம் தெசலோனிக்கேக்கும் பிலிப்புக்கும் நடுவுல இருக்கிற பட்டணங்கள். அந்த பட்டணங்களை தாண்டி எங்க வராங்க? கரெக்டா தான் வராங்களா? ஆமா, தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யூதருடைய ஜெப ஆலயம் அங்கே இருந்தது. ஓகே, தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தவர்கள் அதுக்கு அடுத்து எங்க போறாங்க? 10வது வசனம். 10வது வசனம் வேகமா. உடனே சகோதரர்கள் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரிய பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அல்லேலூயா. எங்க அனுப்பிட்டாங்க? பெரிய பட்டணம் எங்க இருக்கு? அப்படியே தேடி பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். பெரிய பட்டணம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
மக்கதோனியாவுல தெசலோனிக்கேக்கு கீழே, தெசலோனிக்கே பட்டணத்துக்கு கீழே இருக்கா? ஓகே. தெசலோனிக்கே பட்டணத்துக்கு கீழே இருக்கிற என்ன பட்டணம்? பெரேயா பட்டணம். பெரோயா பட்டணமா? பெரோயா பட்டணம். சரி. இந்த ரோயா நான் அப்பா எழுதி வச்சிருக்கேன் பெரேயா. சரி, பெரேயா பட்டணத்துக்கு வந்து 15வது வசனத்தை வாசிங்க. எப்படி போயிருக்காங்க? பெரேயா பட்டணத்தை அடுத்து சமுத்திர வழியாய் என்ன பட்டணத்துக்கு வந்திருக்காங்க? அத்தேனே பட்டணத்துக்கு வந்திருக்காங்க. கீழே வந்து ஒரு ரோல் அடிச்சு அத்தேனே பட்டணத்துக்கு நம்ம பார்க்கணும். ஓகே, அத்தேனே பட்டணத்துக்கு வந்தாங்க. அத்தேனே பட்டணத்துல இருந்து அடுத்து எங்க போனாங்க? 18வது அதிகாரத்துல முதல் வசனம் என்னது? அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்தாங்க. அத்தேனே பட்டணத்துல இருந்து எங்க வந்தாங்க? கொரிந்து பட்டணத்துக்கு வந்தாங்க. அங்க இருந்து கொரிந்து பட்டணத்துக்கு வந்தாச்சு. ஓகே, அத்தேனே பட்டணம், அத்தேனே பட்டணத்துல இருந்து கொரிந்து பட்டணம், கொரிந்துல இருந்து எங்க போனாங்க? 18வது வசனம் 18 பவுல் அநேக நாள் தங்கி இருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு என்ன பட்டணம்? கெங்கிரேயா பட்டணத்தில் தலைசவரம் பண்ணிக்கொண்டு கொரிந்து பட்டணம் இப்படி இந்த இடத்துல இருக்குன்னா கெங்கிரேயா பட்டணம் அதுக்கு கீழே இருக்கு. கெங்கிரேயா பட்டணத்துல தலைசவரம் பண்ணிக்கொண்டு அங்கிருந்து என்ன பண்றாரு? போக கிளம்புறாரு. ஓகே, 19வது வசனம் வாசிங்க. அவர்கள் எபேசு பட்டணத்துக்கு அந்த மேல என்ன வாசிச்சோம்? இதுக்கு முன்னாடி வாசிச்சது என்ன வாசிச்சோம்? எங்க கிளம்பிட்டாங்க? சீரியாவுக்கு போக கிளம்பிட்டாங்க. ஆனா நடுவுல ஒரு ஜங்ஷன் இருக்கு. எங்க? எபேசு பட்டணத்துக்கு வந்த போது. எபேசு பட்டணம் எங்க இருக்கு? ஆசியா மைனர்ல இருக்கு. அங்க என்ன பண்றாங்க? வரலாம். எபேசு பட்டணத்துக்கு ஏஜியன் கடல் வழியா எபேசு பட்டணத்துக்கு என்ன பண்றாங்க? வராங்க. எபேசு பட்டணத்துக்கு வந்து அங்க இருந்து எங்க கிளம்புறாங்க? செசரியா பட்டணம் எங்க இருக்கு? செசரியா பட்டணம் எங்க? சிரியாவுல எருசலேமுக்கு கொஞ்சம் மேல செசரியா பட்டணம் இருக்கு. அங்கிருந்து அப்படின்னா ஒரு நீண்ட யாத்திரை எங்க வந்தாச்சு? செசரியாவுக்கு வந்தாச்சு. செசரியாவுல இருந்து எங்க போயிட்டாங்க? செசரியாவுல இருந்து எங்க போனாங்க? எருசலேமுக்கு போனாங்க. எருசலேமுல இருந்து அந்தியோகியாவுக்கு போனாங்க. செசரியால இருந்து எருசலேமுக்கு வந்து எருசலேமுல இருந்து திரும்ப அந்தியோகியாவுக்கு போய் 2ஆம் மிஷனரி பயணம் முடிவு பெறுகிறது. அல்லேலூயா. நல்லவர். எந்த அளவுக்கு வேகமா சொல்லணும்னு நினைச்சனோ, கடகடன்னு போகணும்னு நினைச்சனோ அந்த அளவுக்கு கடகடன்னு போயிட்டேன். அல்லேலூயா. கவனிச்சிங்களா?
இனிமேல் 2வது மிஷினரி பயணம் அப்படின்னு சொன்னா இந்த பேரெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க போய் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹல்லேலூயா. எங்க போனாங்க, எப்படி வந்தாங்க, திரும்ப எருசலேம்ல ஒரு விவாதத்துக்காக போயிருந்தாலும் அவங்க அந்தியோகியால இருந்து அந்த பயணம் தொடங்கி திரும்ப அந்தியோகியாவில் முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. எப்படி எருசலேம்ல இருந்து அவங்க அந்தியோகியாவுக்கு வந்து கிளம்பினாங்களோ அதே மாதிரி எருசலேமுக்கு போயிட்டு அந்தியோகியாவுக்கு வந்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கரமே எடுத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பயணத்துல 250 பிளஸ் ஒரு 500 எவ்வளவு? 750 கிலோமீட்டர்ஸ் அவங்க வந்து சகோதரர்களை திடப்படுத்த கடந்து சென்ற தூரம். திடப்படுத்த மாத்திரம் அவங்க ஃபாலோ அப் மினிஸ்ட்ரிக்காக பிளான் பண்ணியிருந்த தூரம் 250 பிளஸ் 500 750 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு மேல கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் வரைக்கும் 2500 சிலர் சொல்றாங்க, 2000 இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு மேல இருக்கிற அத்தனை கிலோமீட்டர்ஸும் அவங்க திட்டம் பண்ணாத இடங்களுக்குள்ளாக, திட்டம் பண்ணாத பாதைகளின் வழியாக பரிசுத்த ஆவியானவரே அவர்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு போனார். தேவையில்லாத இடங்களுக்குள்ளாக கொண்டு போகல. அவர் எங்க கொண்டு போகணும்னு நினைச்சாரோ அங்க மாத்திரம் கொண்டு போனார். ஆண்டவர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லாவற்றையும் செய்து ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேவ திட்டத்தில் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது எதுவோ அதை செய்து முடித்தால் போதுமானது. முடிந்தவர்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 எல்லாம் செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது, வாய்ப்பில்லை. தேவ திட்டத்தின்படி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பாதையில பொறுமையாய் ஓட ஆண்டவர் நமக்கு கிருபைகளை பலனை தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நேரம் நீங்க இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வாய் திறந்து சொல்லணும். சொன்னோம்னா ஒரு சின்ன விஷயத்தை டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துல பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. சரியா முடிச்சிருவேன். என்ன பண்ணாங்க? அந்தியோகியாவில் இருந்து, அதாவது சீரியா, சிசிலியா, சிலிசியா, சீரியா, சிலிசியா நாடுகளில் என்ன பண்றாங்க? சபைகளை திடப்படுத்தினார்கள். திடப்படுத்தி எங்க போறாங்க? தெர்பை, லீஸ்ரா, இக்கோனியாவை கடக்கிறார்கள். கடந்து செல்லுகிற வரைக்கும் அவங்களோட ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி ஏற்படுத்தப்பட்டிருந்த சபைகளில் இருக்கிறவர்களை திடப்படுத்தினார்கள். கடந்து மீசியாவின் ஓரமாய் துரோவா பட்டணத்திற்கு சென்றார்கள். துரோவா பட்டணத்திலிருந்து என்ன தீவு? சாமோத்ராக்கே தீவுக்கு போனார்கள். சாமோத்ராக்கே தீவிலிருந்து நெய்யாபோலிக்கு போனார்கள். சாமோத்ராக்கேவிலிருந்து நெய்யாபோலி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சாமோத்ராக்கே, அங்கிருந்து நெய்யாபோலி. இந்த வார்த்தை நமக்கு அட்லீஸ்ட் ஃபெமிலியர் ஆயிரட்டும். ஃபெமிலியர் வேர்ட்ஸ். இப்போ நம்ம திரும்ப திரும்ப கேட்டு அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்ரா, தெர்பை அப்படி வாயில டக்குன்னு வந்ததுல அந்த மாதிரி வந்தது. சாமோத்ராக்கே தீவுல இருந்து எங்க போயிட்டாங்க? நெய்யாபோலிக்கு போயிட்டாங்க. நெய்யாபோலியில இருந்து மக்கதோனியாவுல பிலிப்பு பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. பிலிப்பு பட்டணத்துல இருந்து அடுத்த ஸ்டாப் அவங்களுக்கு அந்த பாதை தான். என்னென்ன பாதை? அம்பிபோலி, அப்போலோனியா. அம்பிபோலி, அப்போலோனியா வழியாய் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போனாங்க. தெசலோனிக்கேல இருந்து எங்க வராங்க? என்ன பட்டணம்? பெரோயா பட்டணத்துக்கு வராங்க. பெரோயா பட்டணத்திலிருந்து எங்க வராங்க? சமுத்திர வழியாய் அத்தேனே பட்டணத்திற்கு வராங்க. அத்தேனே பட்டணத்திலிருந்து கொரிந்து பட்டணத்துக்கு வராங்க. கொரிந்து பட்டணத்திலிருந்து பவுல் அப்போஸ்தலனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. என்ன வேலை இருந்துச்சு? தலை சவரம் பண்ற வேலை இருந்துச்சு. ஹல்லேலூயா. அத கூட ஆண்டவர் எவ்வளவு பார்த்து எழுதி வச்சிருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற முக்கியமான வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு அதுக்கு கூட நேரம் இல்லாம அந்த ஓட்டம் ஓடு
ஓடுறதுனால அவர் ஹேர் கட் பண்ண போற நேரத்தை ஆண்டவர் ரசித்து எழுதி இருக்கிறார். அவர் ஓய்வு எடுத்த நேரம் ஆண்டவருடைய பார்வையில இப்பவாது உட்கார்ந்தியப்பா, இப்பவாது உட்கார்ந்தியே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஓடி இருக்கிறார். ஆண்டவர் அதை கூட ரசிச்சு எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த வேலை இருந்ததுனால அங்க எங்க போனாரோ அதுக்குன்னு ஒரு இடத்தை ஆண்டவர் உருவாக்கி ஹெங்கரியாவுக்கு கொண்டு போய் அழகாக்கி அங்க இருந்து எங்க கொண்டு போகிறாரு. நான் நினைக்கிறேன் இந்த எபேசு சிமிர்னா இந்த பக்கத்துக்கு எல்லாம் போனோம்னா கொஞ்சம் அழகா போகணும்னு எதுவும் இருந்திருக்கும். ஏன்னா எபேசு பட்டணத்தை பத்தி நம்ம கேட்டோம் இல்லையா, இப்ப திடீர்னு அப்படி ஒரு யோசனை. எபேசுக்குள்ள போகணும்னா கொஞ்சம் நீ மேக்கப்போட போகணும்பா, இல்ல உனக்கு சட்டையும் பேண்ட்டும் சரியில்லைன்னா, இப்ப உண்மை அந்த சட்டையும் பேண்ட்டும் சரியில்லைன்னா நம்ம ஊழியக்காரனே மதிக்க மாட்டாங்க. உண்மைங்க, உண்மை. நீ சட்டையும் பேண்ட்டும் சரியில்லாம போனீங்கன்னா லாக்கிப்படாது. அதனால போய் சுத்த வேண்டிய இடம்லாம் சுத்தி கரெக்டா கொண்டு வந்து அழகா மேக்கப் போட்டு எபேசு பட்டணத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார். எபேசு பட்டணத்துல இருந்து அவங்க நேரம் எங்கதான் வந்திருக்கணும், சீரியாவுக்கு தான் வந்திருக்கணும். ஆனா எல்லாம் கரெக்ட் பண்ணி ஆண்டவர் எபேசுக்கு கொண்டு போய் பாரு இதுதான் அப்படின்னு எல்லாத்தையும் காட்டி அங்க ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி அங்க இருந்து கிளம்பி எங்க வந்தாங்க, செசரியா பட்டணத்துக்கு கொண்டு வந்தார். செசரியாவுல இருந்து எருசலேமுக்கு போனாங்க. எருசலேம்ல இருந்து திரும்பவும் அந்தியோகியாவுக்கு வர ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரோடு கூட நீங்க இணைக்கப்பட்டு ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களோட ஒவ்வொன்றையும் பொறுப்பெடுக்க வேண்டியது அவர்தான். ஹல்லேலூயா. அவரே அதை செய்யணும், அவரே அதை தரணும், அவரே உங்களை மேக்கப் போடணும், அவரே உங்களை அழகுபடுத்தணும், அவரே உங்களுக்கு பலன் தரணும், அவரே உங்களுக்கு உடைகளை தரணும், அவரே உங்களுக்கு நடக்கவும் கிருபையை தரணும், அவரே உங்களை தூக்கி சுமந்து நடக்கணும், அவரே அவருடைய திட்டத்துக்குள்ள உங்களை வச்சுக்கணும். நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் கவனமா இருக்கணும். அவர் எங்க போக வேண்டாம்னு சொல்றாரோ அங்க மட்டும் போகாம கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப வேண்டாம்னு சொன்னாருன்னா ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. அவருக்கு சில மேக்கப் போட வேண்டிய வேலை பாக்கி இருக்கு. ஹல்லேலூயா. இப்ப அந்த இடத்துல போய் நின்னா ஒன்னு அங்க மதிக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால வேற ஒரு பாதையில கொண்டு போய் சரியாக்கி சீர்படுத்தி கொண்டு வந்து நேர்த்தியாய் கொண்டு போகிற ஒரு நல்ல தகவல் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இதுக்கு மேல நீங்க வாசிச்சுக்கலாம். ஹல்லேலூயா. நடுவில் முக்கியமா இருக்கிற ஒரு ரெண்டு காரியங்களை நம்ம வருகிற நாட்கள்ல நம்ம தியானிப்போம். ஒரே ஒரு 2 வசனங்களை மட்டும் வாசித்து அந்த லீஸ்ராவுக்கு வந்து அங்க நடந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு போகலாம். 16வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்ராவுக்கு போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்ராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அவன் பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவரிடத்தில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த தீமோத்தேயுவை குறித்து நம்ம பார்க்கும்போது முதல் மிஷனரி பயணத்துல எங்க அவர் மோசமாக அடிக்கப்பட்டாரோ, எங்க அவர் தாங்க முடியாத உபத்திரவங்களுக்குள்ள கொண்டு செல்லப்பட்டாரோ அந்த இடத்திலிருந்து ஒரு முத்தை, ஒரு மாணிக்கத்தை ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க மோசமான சூழ்நிலை அவருக்கு இருந்துச்சோ, எங்க கல்லால் அவரை அடிச்சாங்களோ, எங்க துன்பப்படுத்தினாங்களோ அந்த இடத்துல ஆண்டவரே ஒரு முத்தான ஒரு சீசனை உருவாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அம்மா
தீமோத்தேயுவினுடைய தாய். இந்த ரெஃபரன்ஸை வந்து பின்னாடி பார்க்கலாம், சொல்றேன். ரெஃபரன்ஸ் அப்புறம் சொல்றேன். பைபிள் க்ளோஸ் பண்ணனாலும் பண்ணிடுங்க, நான் சொல்றதை கேளுங்க, அப்படியே ஜெபம் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. அவங்க அம்மா யூத ஸ்திரீ, அவங்க அப்பா கிரேக்கர். ஹல்லேலூயா. பொதுவா ஒரு யூதனும் ஒரு கிரேக்கனும் திருமணம் பண்ணிக்கொள்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அங்கீகரிக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் திருமணம் நடந்திருந்தது. இந்த தாய், அவங்க அம்மா யூதர்களுக்குரிய எல்லா விதமான காரியங்களிலும் விருப்பமுடையவர்கள். ஹல்லேலூயா. அதெல்லாம் ப்ராப்பரா செய்யணும்னு நினைக்கிற வசனத்தால் போதிக்கப்பட்ட, ஏன்னா பாட்டி பேர் இருக்கு, அம்மா பேரும் எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. லோவிசால், ஐநெக்கியால் அப்படின்னு பேரெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ அவ்வளவு பக்தி உள்ள குடும்பத்தில் இருக்கிற ஒரு மகள். ஹல்லேலூயா. இப்போ கிரேக்கனோடு திருமணம் முடிந்திருக்கிறது. அவர்களால் ஒரு விஷயத்தை, முக்கியமான விருத்த சேதனத்தை கூட தீமோத்தேயுவுக்கு செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. விருத்த சேதனம் கூட தீமோத்தேயுவுக்கு பண்ண முடியல, அப்பா கிரேக்கரா இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை பவுலை அவர்கள் சந்தித்த நேரத்துல அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வேத அறிஞர்கள் நம்புறாங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் விருத்த சேதனம் பண்றாரு. கிரேக்கர் எல்லாரும் அறிஞ்சிருக்கிறாங்கிறதுக்காக விருத்த சேதனத்துக்கு அவர் ஒப்புக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அம்மாவும் பாட்டியும் பக்தியா இருந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களால முழுசா என்ன பண்ண முடியல, அதை நிறைவேற்ற முடியல. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ரட்சிக்கப்படாத நிலையில் இருக்கிற குடும்பங்களை ஆண்டவர் சந்திப்பாராக, ஆண்டவர் தொடுவாராக, ஆண்டவர் விடுதலையாக்குவாராக. ஹல்லேலூயா. நான் நம்புறேன், அந்த எண்ணிக்கைகளினால், அந்த லோவிசாலினால் அவர்கள் ஒருவேளை ஆண்டவருக்காக எந்த அளவுக்கு செயல்பட முடிந்ததோ முடியவில்லையோ தெரியல. ஆனாலும் உள்ள இருந்த ஒரு தீமோத்தேயுவை அதே பக்திக்குரியவனாய், அதே பயத்துக்குரியவனாய் வளர்த்தெடுக்க அவர்களுக்கு முடிந்தது. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர். ரட்சிக்கப்படாத குடும்பத்துல ஆண்டவர் கணவன் மனைவியை ரட்சித்து கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அவங்க பிள்ளைங்க எப்படி வளரணும் தெரியுமா? விருப்பத்தோட சொல்லி கேளுங்க. ஆண்டவர் அந்த அப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளையும் தீமோத்தேயுவை போல இருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் உருவாக்கி எடுப்பீராக. ஆண்டவர் உருவாக்குவீராக. வேத வார்த்தைகள் அவர்களுடைய இருதயங்கள்ல விதைக்கப்பட்டு அந்த பிள்ளைகள் இடறி போகிறவர்களாக அல்ல, தீமோத்தேயுவை போல நிற்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் உருவாக்கிட்டாங்கப்பா. ஹல்லேலூயா. உருவாக்கிட்டாங்கப்பா. ஹல்லேலூயா. நிறைய குடும்பம் இருக்கு, அப்படிப்பட்ட கணவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படல. அந்த குடும்பங்களுக்குள்ள வருகிற எல்லா பிரச்சனைகளையும் ஒரு ஐநூறு ஆள் ஒரு பேர் பாருங்க, டக்குன்னு பாருங்க, லோவிசாலினால் தாங்கி நடந்து ஒரு தீமோத்தேயுவை உருவாக்க முடியும்னா நம்ம குடும்பங்களுக்கு ஏன் அப்படிப்பட்ட கிருபையானவர் தர மாட்டார்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் தருவார். நிச்சயமா ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. நம்ம கேட்க போறோம், பிரத்யட்சமா அந்த ரட்சிக்கப்படாத நிலையில் இருக்கிற குடும்பங்களுக்காக, அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களை ஆண்டவர் சந்திக்கட்டும். ஹல்லேலூயா. அவங்களை ஒரு தீமோத்தேயுவாய் ஆண்டவர் உருவாக்கட்டும். ஹல்லேலூயா. சபையில் இணைக்கட்டும். ஹல்லேலூயா. ஊழியர்கள்ல இணைக்கட்டும், காரியங்கள்ல இணைக்கட்டும். ஹல்லேலூயா. அவங்க வழிவி போகாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. விடுதலையோடு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களோட நல்ல துதி. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
தொடர்ச்சியாய் ஆண்டவரை சந்திக்கிற, ஆண்டவரை ஃபாலோ பண்ணுகிற அந்த கிருபைகளை எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க. அல்லேலூயா. நாளை தினத்துல நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை சந்திக்க இருக்கிறோம். புதிதாக ஜனங்கள் வருவாங்க, புதிதாக மக்கள் வருவாங்க. அவர்களை சந்திக்க ஆண்டவர் நமக்கு பலன் தரணும். அவங்களுக்கு குறித்த பாரத்தை ஆண்டவர் தரணும். அவர்களுக்கு பேச நமக்கு உதவி செய்யட்டும். கொஞ்சம் கூட்டம், கொஞ்சம் ஜனமாய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட பாரத்தை ஆண்டவர் வைப்பாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதை செய்ய அவங்க தொடங்கின போது மீதமுள்ள ஊழியத்தை முழுவதையும், மீதமுள்ள காரியங்கள் முழுவதையும் ஆண்டவரே நடத்தினார், ஆண்டவரே கொண்டு சென்றார். ஆண்டவரே, நாங்கள் போக வேண்டாத இடத்திற்கு, நாங்கள் நுழைய வேண்டாத இடத்திற்கு எங்களை தடை பண்ணுவீராக. பரிசுத்த ஆவியானவர் இடை பண்ணுவீராக, இடைப்படுவீராக, இடைப்படுவீராக. எங்க விருப்பத்துக்கு நாங்கள் ஓடக்கூடாதப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும், உங்களுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். நீங்க தடை செய்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை கொடுங்க. அதை மீறி நாங்கள் செயல்படாமல் இருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. நல்ல கேளுங்க, வயதிலிருந்து ஜோமனுங்க. அல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தயவுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எந்த நேரத்துல எதை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நீங்க கற்றுத்தான். ஆண்டவரே, நீங்க கற்றுத்தந்து நடத்துவீராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். இந்த நாள் விசேஷமாய் ஆண்டவரே, குடும்பங்களில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம்ப்பா, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாத சூழ்நிலைகள், மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவன் ரட்சிக்கப்படாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவீராக. ரட்சிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். விசேஷமாய் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை தீமோத்தேயுவை போல ஆண்டவரே, ஸ்தோத்திர பக்திக்குரிய பாதையில நடத்த ஆண்டவர் கிருபை தருவீராக. உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. அவர்களுக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை ஆண்டவரே, தீமோத்தேயுக்குள்ளாக ஆண்டவர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வளர்த்தெடுப்பீராக, ஆண்டவர் உதவி செய்வீராக. கேளுங்க, 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 கேளுங்க. எந்த குடும்பமும் இடறி போகக்கூடாது, எந்த குடும்பமும் பின்மாற்றத்துக்குள்ள போகக்கூடாது. ஆண்டவர் உதவி செய்யட்டும், ஆண்டவர் உதவி செய்யட்டும், ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஆண்டவரே, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. அல்லேலூயா. தாயினால் ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது கடினம், ஆனால் பிள்ளை ஆண்டவருடைய கற்பனையை அறிவிக்கிறவனாய் மாறினான். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவனாய் மாறினான். அதுதான் ஆண்டவருடைய நடத்துதல். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் குடும்பங்களுக்குள்ள செய்வாராக. குடும்பங்களுக்குள்ள செய்யப்பா, குடும்பங்களுக்குள்ள செய்யப்பா. உதவி செய்யப்பா, உதவி செய்யப்பா, உதவி செய்யப்பா. நன்றி, 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 நன்றி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி. அப்பா, நீ உயர்ந்தவர், நீ பெரியவர், நீ சிறந்தவர். நீ உயர்த்துகிறோம், நீ உயர்த்துகிறோம், நீ உயர்த்துகிறோம். நீ ஸ்தோத்திரிக்கிறோம், நீ ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாளை தினத்தின் ஆராதனைக்காக தேவ சமூகத்தில் நாம் கடந்து வருவோம். அல்லேலூயா. அவர் நல்ல கர்த்தருடைய பந்திக்காக அல்லேலூயா. அவசரமாய் நாம் பந்தியில பங்கு பெறக்கூடாது. அல்லேலூயா. பயத்தோடு, பக்தியோடு, பரிசுத்தத்தோடு அவருடைய பந்தியில் நாம் காணப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாக, ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரிக்கும்படியாக கொஞ்ச நேரமாய் திறந்து எல்லாரும் ஜெபிப்போமா. அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம்ப்பா. அதே வார்த்தைகள் ஆண்டவர்களுக்குள்ள கிரியை செய்யட்டும், அவரை பரிசுத்தப்படுத்தட்டும், உங்களை தூய்மையாக்கட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. பரிசுத்தத்தோடு பந்தியில் நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்யணும்ப்பா. ஆண்டவரே, பயத்தோடு நடந்தத்தோடு கலந்து கொண்டு ஆண்டவரே உதவி செய்யணும். அவர்களுக்கு கிருபை தரணும், கிருபை தரணும். அவர்களுக்கு ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரணும். ஆண்டவரே, உதவி செய்ய
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. இயேசுப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே ஆராதிக்க துதிக்க வேண்டிய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே குடும்பங்களாய் கலந்து கொள்ள ஆண்டவரே உதவி செய்ய தடைகள் மாறி போகட்டும். ஆண்டவரே கிரியை செய்வீராக. எல்லா குடும்பங்களும் வர உதவி செய்தப்பா. எல்லாரும் வரணும் எல்லாரும் வரணும். தடைகளை மாற்றி போடுங்க தடைகளை மாற்றி போடுங்க. ஆண்டவரே ஜனங்களை கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு வாங்க. கிருபையாயிருங்கப்பா 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 கிருபையாயிருங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. இயேசுவே துதிக்கிறோம் இயேசுவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் மாறி போகணும். இயற்கைகளுக்கு சாதகமாக இருக்கணும். வெயில் தன்மைகளை எல்லாம் குறைத்து தாக்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. சிஸ்டம்லாம் சரியா இயங்க ஆண்டவர் உதவி செய்வீராக. கிருபையா இருக்க ஜனங்கள் வர போவதற்குரிய எல்லா வசதிகளையும் ஆண்டவர் ஏற்படுத்தி தருவீராக. பலப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக. ஆசீர்வதிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீங்க. எல்லா தேவைகளையும் குறைவுகளை சந்தித்து நடத்துவீங்க. எல்லா செப விண்ணப்பங்களுக்காக பதில் தந்து நடத்துவீங்க. அதை செயல்பட ஆண்டவரே உதவி செய்யப்படி நாம் ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.